முதலாவது, ஜோதிடம் என்பது இந்த இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு மூட நம்பிக்கை என்று கூறுகின்றனர். மூட நம்பிக்கைகளில் முதலாவது இந்த ஜோதிடம் மற்றும் எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் என்று மற்ற இரண்டும் இருக்கிறது. ஆக மொத்தம் வாஸ்து சாஸ்திரம், எண்கணிதம், ஜோதிடம் என்ற 3 மூட நம்பிக்கைகளும் 33% பிரிக்கப்பட்டு அதனுடைய பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதில் ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது 33% அது வேலை செய்யும் என்பது ஒரு உண்மை. இந்த உண்மையில் உங்களுக்கு 33% ஜாதகத்தில் நல்லபடியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது 33% வேலை செய்யும் என்றும், ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை என்றால் அது அதற்கு தகுந்தாற்போல் வேலை செய்யும் என்றும், மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் 33% வேலை செய்யவில்லை என்றால் எண்கணிதத்தில் 2 வகை உண்டு. அதில் பெயரை பொறுத்து எண்கணிதம் சொல்வது மற்றும் பிறந்த தேதியை வைத்து எண்கணிதம் சொல்வது. இதில் பிறந்த தேதியை மாற்ற முடியாது. எனவே அந்த 33%-த்தில் 16%-ற்கு மேலாக அதுவும் அடிபட்டுவிடும். ஆகவே பெயரில் நல்ல வைப்ரேஷன் உள்ள பெயர்களாக மாற்றி நாம் 16%-ஐ பெறலாம். மேலும் வாஸ்து சாஸ்திரத்தில் நமது வீட்டின் அமைப்பை நன்றாக அமைத்து, வாஸ்துப்படி அமைத்து 33%-ஐ முழுமையாக பெறலாம். எனவே ஒருவர் தனது வாழ்நாளில் 33 + 16 என்று 49%-ஐ நாம் நமது அறிவால் கிடைக்கப் பெறலாம். மற்றபடி ஜாதகமும் நமது பிறந்த தேதியும் சரியாக வரும்பொழுது 49 என்பவை அது 80%-ஆகவோ அல்லது 90%-ஆகவோ அல்லது 100%-ஆகவோ நாம் பலன்களை அறிந்து வாழ்நாளில் மிகவும் நன்றாக வாழ்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நான் இந்த ஜோதிடத்தின் மூலம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.